பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த சில நாட்களாக உலகம் எங்கும் இருந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் என் மனைவிக்காக சுகத்துக்காக ஜெபிப்பதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். ஏராளமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியர்கள் எங்கள் மீது அன்பு கூர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நான் நினைத்து ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். சில நாட்களுக்கு முன்பாக கோல்டு என் மனைவிக்கு பாதிப்பு ஏற்பட்டதுனால அது கொஞ்சம் அதிகமாகி கொஞ்சம் வீசிங் ப்ராப்ளத்தை கொண்டு வந்தது. அதில் நாங்கள் டாக்டரிடத்தில் பரிசோதித்த போது லங்ஸில் ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கிறது என்று சொன்னதுனால நாங்கள் அது ஆஸ்பத்திரியில் நாங்கள் மதுரையில் இருக்கிற அப்போலோ ஆஸ்பத்திரியில் கவனிக்க வேண்டியதாயிற்று. முதல் நாள் வந்தபோது டாக்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 3 நாள் கழித்து தான் சொல்ல முடியும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் காரியங்கள் நடக்கும் என்பதாக சொன்னார்கள். ஆனால் ஒரு தெய்வ சமூகத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தின் விளைவாக ஒரே நாளுக்குள்ள ஆச்சரியமான மாற்றத்தை தேவன் தந்திருக்கிறார். நேற்றைக்கு மாலை நான் போயிருந்த போது என் மனைவி ரொம்ப சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் பேசினது மாத்திரல்ல, உணவு எடுத்துக்கூடக்கூடிய அளவிற்கு நல்ல மாற்றத்தை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் உடைய ஜெபம்தான். இப்படி உலகம் எங்கும் இருந்த லட்சக்கணக்கான தெய்வ பிள்ளைகள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அற்புதமான ஒரு மாற்றத்தை சுகத்தின் மனைவிக்குள் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். ஆனால் தொடர்ந்து ஜெபிக்கணும். இன்று சில நாட்கள் அவங்க முற்றிலும் பரிசோதித்து சுகமாக்கிவிட்டது என்று எங்களை அனுப்பி விடுவார்கள். அந்த செய்தி உங்களுக்கு நான் தெரியப்படுத்துவேன். என் மனைவி பூரணமாய் சுகமாக்கி வந்த பிறகு என் மனைவி உங்களோடு கூட பேசுவார்கள். நாங்கள் குடும்பமாய் உங்களுடைய அன்பிற்கு ஜெபத்திற்கு நன்றி கூறி இயேசுவுக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அதனால நீங்க தைரியமா தொடர்ந்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஆயிட்டோம் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஆண்டவர் அதிலிருந்தெல்லாம் விடுதலை தந்து விட்டால் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பூரண சுகத்துக்காக ஜெபித்துக் கொள்ள உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென்.